ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஒரு வருஷமும் மே மாதம் 31 உலக புகையிலை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. உலக சுகாதார நிறுவனம் 1987 வருஷத்துலேருந்து புகையிலை எதிர்ப்பு தினமாக அறிவிச்சது இந்த மே 31. நாகரிகம் அப்படிங்கிற போர்வையில் மனுஷ உயிர்களை இளமையிலேயே இல்லாமல் ஆக்கிறது 2 விஷயங்கள்: புகையிலையும் மதுவும். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் குடிகொண்டு இருக்கிற உயிர்கொல்லிகள் தான் இவை. இளைஞர்கள் புகைப்பிடிக்கிறத ஸ்டைலில் ஆரம்பித்து பின்னாடி அதுக்கே அடிமையாகிடுறாங்க. திருமணம், திருவிழா மாதிரியான பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் எல்லாரையும் வரவேற்கிறதுல புகையிலையுடைய பயன்பாடு முக்கிய இடம் வகிக்குது. குளிரிலேருந்து தங்களை சூடேற்றிக்கிறதுக்காக புகையிலையை பயன்படுத்தி வந்த மேலை நாட்டினர் அதனால் ஏற்படக்கூடிய தீமையை உணரத் தொடங்கி பின்னர் படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வர, இந்தியா மாதிரியான வெப்ப நாடுகளில் சூடேறி இருக்கும் உடலை புகையிலை பயன்பாட்டின் மூலம் மேலும் சூடேற்றி சாவை வரவழைக்கிறது முட்டாள்தனம் இல்லையா? நிக்கோட்டியானா டுபாக்கம் அப்படிங்கிறது தான் புகையிலையோடைய தாவரவியல் பெயர். உலக அளவில் அதிகமாக புகையிலையை உற்பத்தி செய்யும் நாடுகள் சீனா, அமெரிக்கா, பழைய சோவியத் நாடுகள், பிரேசில், இந்தியா இவைகள் தான். புகையிலையை பீடி, சிகரெட், சுருட்டு அப்படிங்கிற பெயரில் புகைப்பதற்காகவும் வெற்றலை பாக்கோடு சேர்த்து மெல்லுவதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பீடி புகைக்கிறதும் புகையிலையை மெல்றதும் தான் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கம். புகையிலை விளையக்கூடிய இடங்களில் வேறு எதுவுமே விளையாது. ஆடு மாடு கூட அங்கே போய் மேயாது. இது நிலவியல் வல்லுநர்கள் கூறக்கூடிய செய்தி. இந்த உண்மை தெரியாமலேயே மக்கள் புகையிலை பொருட்களை அன்றாட வாழ்க்கையில் அதிக அளவில் பயன்படுத்திட்டு வர்றது ரொம்ப வேதனை மிகுந்த ஒரு விஷயம். ஆள்கொல்லி நோய்கள், சாலை விபத்துக்கள், கொலை, தற்கொலை இதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை விட புகையிலை பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளே அதிகமாக இருக்குது. புகைப்பழக்கம் இருக்கிறவங்க புகைப்பிடிக்கும் பழக்கம் இல்லாதவங்களை விட 14 வருஷம் முன்னாடியே உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. உலகம் முழுசும் புகைப்பழக்கம் உள்ளவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 100 கோடியை தாண்டிடுச்சு. இதில் 2 பங்கு இந்த பழக்கத்தினாலேயே தான் இறந்து போகிறதா ஆய்வறிக்கைகள் சொல்லுது. 2020 மட்டும் 13.3% மரணங்கள் புகையிலை பயன்படுத்துறதால மட்டும் நடந்திருக்கு. உலகம் முழுசும் ஒவ்வொரு வருஷமும் 30 லட்சம் பேர் புகைப்பிடிக்கிறதுனால இறந்து போகிறாங்க. 2030 அது பல மடங்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு அபாய அறிவிப்பும் வச்சிருக்கு WHO. டெய்லி குறைஞ்சது ஒரு 3000 இளைஞர்கள் புதிதாக புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகி வர்றாங்க. புகையிலை அறுவடைக்கு பின்னாடி அதனை உலர்த்தி பயன்படுத்துறதுக்காக பல ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. சிகரெட் புகையில் 4000க்கு அதிகமான வேதிப்பொருட்கள் கலந்துருக்கு. அதில் பெரும்பாலானவை புற்றுநோயை உருவாக்கும் தன்மை கொண்டவை. சிகரெட்டை பற்ற வச்சதும் ஏற்படக்கூடிய அந்த நெருப்பினுடைய வெம்மை அளவு 800 டிகிரி இருக்குது. ஒவ்வொரு இழுப்பின் போதும் வாய் வழியாக சூடான வாயுக்களும் நச்சு பொருட்களும் நுரையீரலுக்குள்ளே போகுது. புகையிலையில் இருக்கிற நிக்கோட்டின் அப்படிங்கிற நச்சுப்பொருள் நரம்பு மண்டலத்தை தூண்டுது, இதய துடிப்பை அதிகரிக்குது, இரத்த அழுத்தத்தை அதிகமாக்குது, சின்ன சின்ன இரத்த குழாய்களை எல்லாம் சுருங்க வச்சிடுது. நச்சு கலந்த கனரக உலோகங்களான காரியம், நிக்கல், ஆர்சனிக், கேட்மியம் போன்றவையும் சிகரெட் புகையில் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற தார் அப்படிங்கிற வேதிப்பொருள் தொண்டை அப்புறம் நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாக அமையுது. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 8.5 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுறாங்க. அதில் 5.8 லட்சம் பேர் புகையிலையை பயன்படுத்துறதுனால ஏற்படக்கூடிய புற்றுநோயால் இறந்தும் போகிறாங்க. நாம் சுவாசிக்கிறதுக்கு உரிய பிராணவாயுவை தர்றதில் நுரையீரலுடைய பங்கு மகத்தானது. 87% நுரையீரல் புற்றுநோய் சிகரெட் புகைப்பதாலேயே மட்டும்தான் ஏற்படுது. அது மட்டும் இல்லை,
கணையம், பித்தப்பை, சிறுநீரகம் இது எல்லாமே புற்றுநோயால் பாதிக்கப்படுது. இருதய நோய், அல்சர், காசநோய், பக்கவாதம், மூச்சுக்குழல் அழற்சி, மாரடைப்பு இது எல்லாமே புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுது. பெண்கள் புகைப்பிடிக்கிறதுனால மார்பக புற்றுநோய் ஏற்படுது. குறை பிரசவம் உண்டாகுது. அது வயிற்றில் வளரக்கூடிய கருவையே பாதிக்கக்கூடிய ஆபத்தை உண்டு பண்ணுது. சிகரெட் புகைப்பழக்கம் உள்ளவங்களை மட்டும் இல்லாமல் அந்த காற்றை சுவாசிக்கிறவங்களுக்கும் பெரிய ஆபத்தை விளைவிக்குது. இந்த பழக்கத்தை நிறுத்துறதுக்கு சட்டங்களும் மருந்து மாத்திரைகளும் ஓரளவு தான் பயன் தரும். இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை மறக்க தெரியல அப்படின்னு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இல்லாமல் திடீர்னு நிறுத்தலாம். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி அவங்க சுயமாக தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாத பட்சத்தில் அரசு சிகரெட்டோட விலையை பல மடங்கு உயர்த்தலாம். வரிகளை அதிகமாக விதிக்கலாம். பொது இடங்களில் சிகரெட் பிடிப்பவங்கள் மீது கடுமையாக தண்டனை வழங்கலாம். திரைப்படம், தொலைக்காட்சி போன்றவற்றில் சிகரெட் புகைக்கும் காட்சிகளை தடை செய்யும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசியல் தலைவர்கள், திரைப்பட நடிகர்கள் இவங்க எல்லாமே புகைப்பழக்கம் இல்லாத சமுதாயத்துக்கு முன்னுதாரணமாக விளங்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி வரும் தலைமுறையினர் ஒரு சிறப்பான எதிர்காலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு தன்னுடைய வாழ்நாளை மகிழ்ச்சியோடு கழிக்க முடியும். ஆரோக்கியமே நாகரிகம் அப்படின்னு அனைவரும் உணரும் பட்சத்தில் இந்த புகையிலை ஒழிப்பு தினம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.